ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது 9, 10 குடையவர்களோடு ராசிநாதன் இணைந்திருக்கக்கூடிய அருமையான நல்ல வாரம். குரு பயிற்சி 2ஆம் இடத்துல வந்துருச்சு. 10ஆம் இடத்துல ராகு வந்து கீழே இறங்கி போறாரு. அதே நேரத்தில் 4, 10ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் கூட மற்ற கிரகங்களின் தயவினால அட்டகாசமான ஒரு வாரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும். ஒரு 2-2.5 வருஷத்திற்கு கோச்சார ரீதியாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. இந்த வாரம் அமைப்புல பாத்தீங்கன்னா 9, 10, 11ஆம் இடங்கள்ல இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது. 12ஆம் இடத்திலிருந்து அப்படியே விலகுவார். 9, 10, 11, 12ன்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சந்திரன் வலுவான அமைப்புல தேய்பிரையாக இருந்தாலும் வலுவான அமைப்பில் இருப்பதால் தந்தையோடு கொண்டிருந்த ஒரு கருத்து வேற்றுமை, வீட்டில் கொஞ்சம் கேசு கோர்ட்டு போன்றவைகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் தீர்வுகள், கொஞ்சம் அங்காளி பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சண்டை அமைப்புகள் இருந்தவர்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய ஒரு சமாதானங்கள், சுமூகமான தீர்வு. உனக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன், நான் கொஞ்சம் ஒருபடி இறங்குறேன், நீ கொஞ்சம் 2 படி இறங்கு என்கின்ற மாதிரியான ஒரு நிரம்ப உறுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள்ல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை செய்யறவங்கனால இந்த வாரம் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். ஒரு வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் அல்லது கூட வேலை செய்யறவங்க, உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சம்பளம் வாங்குற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நீங்க நினைச்சதை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்புன்னு வேலைக்காரர்களின் மூலமாகவும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஒரு நிறைவான வாரமா இந்த வாரத்தை கண்டிப்பா சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். இளைய பருவத்தினருக்கு இந்த வாரத்திலேயே யார் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, ஒரு நிச்சயார்த்தம், திருமணம் போன்றவைகள் இந்த வருஷத்திலே நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு என அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல நல்லவைகள் மட்டுமே அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசியில பெரும்பாலானவர்களுக்கு இந்த நல்ல வாரம்.